மதிமுகவின் நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய மதிமுகவின் தலைமை அலுவலகமான தாயகத்துல நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல 4 விஷயங்கள் குறித்து பிரதானமா ஆலோசிக்கப்பட இருக்கு. ஒன்று, கட்சியின் வளர்ச்சி பணி. இரண்டாவது, 2026 சட்டமன்ற தேர்தல். மூன்றாவது, கட்சியினுடைய மாநாடு போராட்டங்களை நடத்துவது சம்பந்தமாகவும். நான்காவதாக கட்சியின் முதன்மை செயலராக இருந்த துரை வைகோ முதன்மை செயலர் பதவியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய முடிவு சம்பந்தமாகவும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. எனவே மதிமுகவில் ஒரு உட்கட்சி மோதல் நடைபெற்றக்கூடிய சூழல்ல இந்த நிர்வாக குழுவின் ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறதும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பா மதிமுகவின் முதன்மை செயலராக இருக்கக்கூடிய துரை வைகோ நேற்றைய தினம் மதிமுக முதன்மை செயலர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. குறிப்பா மதிமுகவில் துரை வைகோவுக்கும் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மல்லை சத்யாவுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் இருப்பதா தகவல் பேசப்பட்ட வந்த நிலையில நேற்றைய தினம் அந்த மோதல் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகவே தெரிந்தது. குறிப்பா மறைமுகமாக துரை வைகோ சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய சூழலையும் கட்சி மீதே வேண்டுமென்றே பறிப்படக்கூடிய ஒருவர் மத்தியிலையும் நான் முதன்மை செயலராக நீடிக்க முடியாது, அதனால முதன்மை செயலரிலிருந்து விலகுறேன்னு துரை வைகோ சொல்லியிருந்தாரு. இந்த சூழல்ல என் மீது வேண்டாத பழியை எல்லாம் சொல்கிறார்கள், நான் வைகோவின் இதயத்தில் என்றும் இருப்பேன் அப்படின்னு மல்லை சத்யாவும் ஒரு பதில் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தாரு. இப்படியாக மதிமுகவுக்குள்ள துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு நீடிக்கக்கூடிய சூழல்ல இந்த நிர்வாக குழு கூட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதன்மை செயலர் பதவியில இருந்து துரை வைகோ விலகியதை இப்போ வரைக்கும் கட்சி தலைமை ஏற்கல. இன்றைய நிர்வாக குழு கூட்டத்துல 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த நிர்வாகிகள் அனைவரிடமே முதன்மை செயலராக துரை வைகோ பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு வைகோ ஒரு கருத்தை கேட்க இருக்கிறாரு. அந்த கருத்துக்கு பிறகு துரை வைகோவுடைய விலகல் ஏற்கப்படுமா அல்லது கட்சியின் முடிவு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். கூட்டத்தில் பங்கேற்க வந்த துரை வைகோவை நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்று கோஷங்களையும் எழுப்பினாங்க. இப்படியாக இந்த மதிமுகவின் உட்கட்சி மோதல் நடைபெற்றக்கூடிய சூழல்ல நிர்வாக குழுவின் கூட்டம் அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.